திருச்சி மாவட்டம் பெண் தற்கொலை விவகாரம் மணச்சநல்லூர் திமுக வேட்பாளர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் மாணவரணி மாநில தலைவர் பேட்டி. தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு அவசர ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் பசுபதி பாண்டியனின் மூத்த சகோதரி பார்வதி சண்முகசாமி தலைமையில் உறையூரில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில மாணவர் அணி தலைவர் பாலா, திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தொகுதியின் வேட்பாளர் கதிரவனுக்கு ஆதரவாக திமுகவினர் வாக்கு சேகரிப்பின் போது பரிசு பொருட்கள் வழங்குதல் ஏற்பட்ட பிரச்சனையில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இது குறித்து திருச்சியில் உள்ள அமைச்சர் நேரு கண்டிக்க வேண்டும், கண்டிக்கவில்லை என்பது வருந்தத்தக்கது. பெண் தற்கொலை குறித்த விசாரணையை காவல்துறையின் மேற்கொள்ள வேண்டும். வேட்பாளர் கதிரவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். மணச்சநல்லூர் பகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிரவனுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளோம். அது மட்டுமல்ல, திருச்சியில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர்களை எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் மேற்கொள்வோம். இந்நிலையில் எங்களுக்கு ஆதரவு தரும் கட்சியின் வெற்றிக்கு நாங்கள் தீவிர பிரச்சாரத்தையும் மேற்கொள்வோம் என தெரிவித்தார். பேட்டியின் போது தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சரவணன், திருச்சி மாவட்ட இளைஞரணி செயலாளர் அஜித், மாநில ஒருங்கிணைப்பாளர் தூத்துக்குடி மகேஷ் உட்பட பலர் பங்கேற்றனர். தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக இந்த கோரிக்கை என்னவென்றால், மணச்சநல்லூர் தொகுதியில் கதிரவன் என்ற திமுக வேட்பாளர் அராஜகம் மிக மோசமாக உள்ளது. நாளுக்கு நாளும் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் திமுக பொறுப்பாளர்கள் அங்கு செய்யும் அட்டுழியம் மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இதை தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இதை திருச்சி தலைமை கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். எல்லா தேர்தல் பிரச்சாரத்திலையும் ஒரு ஆணவ போக்கில் தான் அவரோட பேச்சு இருக்குது. எல்லா பொதுமக்களையும் லூசுங்கிறாரு. அதுக்கப்புறம் ஆபாச வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. ஓட்டு எனக்கு தேவையில்லைன்றாரு. அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் முத்திரையர் சமுதாயத்துக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கும் தொடர்ந்து ஒரு சாதி மோதலை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறாரு. கூட இருக்க தேவேந்திர குல சமுதாய மக்களை பயன்படுத்தி தமிழ் சமூகமான முத்திரையர் சமுதாயம் மீது பிசிஆர் வழக்கு கொடுக்க வைத்து எங்கள் இரு சமூகத்துக்குமே ஒரு சாதி சண்டையை மூட்டி விடுற வேலையில் ஈடுபட்டு வருகிறாரு. கேட்டால் இலவச மருத்துவம் கொடுக்குறேன்றாரு. அவர் தந்தை பல ஆண்டுகளாக மருத்துவமனை நடத்தி வந்துட்டு இருக்காரு. ஆனால் இலவச மருத்துவன்றது அவர் என்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரோ அதுக்கப்புறம் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன் அந்த சேவையை முன்னாடியே செஞ்சுருக்கலாம். ஆனால் இலவசமாக கொடுக்குற பொருளை கூட பாகுபாடு பார்த்து கொடுத்து இன்றைக்கி ஒரு உயிரே போயிருக்கு. சிந்துஜான்ற பொண்ணு இன்றைக்கி அந்த துக்க நிகழ்ச்சிக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரோம். அந்த 3 வயசு குழந்தைக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அங்கே பார்த்திங்கன்னா ஒரே சமூகத்தில் அது 50 வீடு இருக்குன்னா 40 வீடு அந்த திமுக கட்சி சார்ந்தவங்களோடது. அவங்க ஆதிக்கம் அவ்வளோ ஒரு அத்துமீறி அங்கே நடந்திருக்காங்க. அந்த பொண்ணை இழுத்து மானபங்கப்பட்டு மன உடைச்சலுக்கு ஆளாக்கி அந்த பொண்ணு இப்போ ரீசெண்டாக போலீஸ் வேலை கூட எக்ஸாம் எழுதியிருக்காங்க காவல்துறையில். நல்ல ஒரு 2 டிகிரி படித்த பொண்ணு இந்த அளவுக்கு மன உடைச்சலுக்கு ஆகியிருக்காங்க அப்படின்னா இது தற்கொலை கிடையாது, படுகொலை தான். அது சொல்ல போனால் இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். நாங்கள் தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மித்த மாவட்டத்தில் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு பெரும்பான்மையான மரியாதையை கொடுக்குறாங்க. ஆனால் திருச்சி மாவட்டத்தில் மரியாதைன்றதே எங்களுக்கு கிடையாது. எங்கள் தலைவர் பசுபதி பாண்டியன் இருந்தபோது என்ன மரியாதை எங்களுக்கு கிடைச்சிச்சோ அதே மரியாதை எங்களுக்கு மீண்டும் கொடுக்கணும். சமூக மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். இது 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 என்ன சொல்கிறதுனே தெரியல நடந்த சம்பவம். ஆனால் இதை 2 நாளில் மூடி மறைச்சிட்டாங்க அந்த விஷயத்த. இதுக்கு ஏதாவது ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதுக்கு அறிக்கையை வெளியிடணும். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்கணும். மேலும் இந்த மணச்சநல்லூர் தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் கதிரவன் டெபாசிட் இலக்கு செய்யணும். நம்ம தமிழ் குடிகள் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த தேர்தலில் கண்டிப்பாக அவரை புறக்கணிச்சே ஆகணும். எல்லா மாவட்டத்துலேயுமே எங்களோட கட்சி கொடியும் எங்களோட கட்சி தலைவரோட புகைப்படத்தையுமே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் திருச்சி மாவட்டத்தில் எங்களுக்கான அங்கீகாரம் கிடையாது. ஏன் அப்படின்னா எங்கள் கையை வச்சு எங்கள் கண்ணையை குத்துறாங்க. எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஊருக்கு 2 பேர் பல தலைவர்களை உருவாக்கி விட்டுட்டு அவங்க இருந்தால் போதும் ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க 9 தொகுதியிலையுமே.
அது இந்த வாட்டி நடக்காது. பல இளைஞர்கள் வந்து தெளிஞ்சிட்டாங்க. தலைமை பேசினாங்களா அங்க மேல? ஆமாம், கண்டிப்பாக தலைமையில் எல்லாருமே போயிட்டு மாண்புமிகு துணை முதல்வரை பார்த்து எங்களோட ஆதரவை தெரிவித்தோம். அதுக்கப்புறம் மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர் அவங்க கனிமொழி அவர்களையும் திருச்சியில் வந்து உங்களை மதிக்கிறங்கிற விஷயத்த வந்து அமைச்சர்கிட்டயோ இல்லை வேறு தலைமையிட்டோ பேசி சொல்லியாச்சு. இங்கே நான் 2-3 வாட்டி போய் பார்க்க போனோம், யாரும் பார்க்க அனுமதிக்கலை, பார்க்கவும் விடல. எங்களுக்கு சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இல்லை. இங்கே ஃபஸ்ட்டு இங்கே உள்ளவங்கள இந்த அமைச்சரை நம்பி தான் வந்தோம். சிஎம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரதா சொன்னாங்க, நான் வாங்கி தரல. ஆனால் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். எங்கள் சமுதாயத்துக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து ஐயா இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்து 3 கோடிக்கு சிலை அமைச்சு கொடுத்து, வெண்ணி காலாடிக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்து, எண்ணற்ற செயல்களை வந்து பண்ணியிருக்கோம். சுந்தரலிங்கத்துக்கும் சிலை அமைச்சு கொடுத்து மணிமண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நன்றி கடனா இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை பெருவாரி வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தோம். ஆனால் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான மரியாதை இல்லை. எங்கள் தலைவரோட புகைப்படம் கூட ஒரு நோட்டீஸ்லேயும் இல்லை. எங்களோட கொடிய வாகனத்தில் கூட அவங்க இது பண்ணல. கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டம் போட்டிருக்காங்க, அப்போ கூட எங்களுக்கு அழைப்புதல் எதுவுமே வரல. என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னும் எங்களுக்கான அங்கீகாரம் இல்லை. அது கோரிக்கை வந்து மணச்சனூர் தொகுதியில் வந்து நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம். அது மாதிரி திருச்சி மாவட்டத்திலையும் எங்கள் இளைஞர்களை யார் மரியாதை கொடுத்து மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு எங்களோட ஆதரவு. திருச்சி மாவட்டம் தொகுதியோட தேர்தல் புறக்கணிக்கிறோம். தொடர்ந்து கதிரவன் வந்து இலவச பொருட்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே ஆதாரம் இல்லை அது பொதுமக்களே அங்கங்கே பிடிச்சி தான் ஆதாரம். உங்களோட ப்ரெஸ்லேயே எல்லாமே வெளியிட்டு தானே இருக்காங்க. 1 கோடி ரூபா பொருளை பிடிச்சிட்டு அவங்க தேர்தல் கமிஷன் வந்து 10 லட்சம் தான் நிதியை குறைச்சி தான் போடுறாங்க. அவர் தொடர்ந்து ஒரு பிரச்சனை தான். தேர்தல் நிதி எவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லி வேட்பாளருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா அதை மீறி போயிட்டார். ஆனால் இன்னும் ஒழுங்கு நடவடிக்கையே தேர்தல் கமிஷன் இன்ன வரைக்கும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. அது ஏன்னு தெரியல. இதில் இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் சொல்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, பத்திரிகையாளர்களுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு நியூஸை கொண்டு போக மாட்டுறாங்க. நியூஸ் நடந்ததை நான் உண்மையாக சொல்கிறேன், ஆனால் போடுற செய்தி வேறையாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு அடித்தட்ட மக்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கிறதே பத்திரிகையாளர் நீங்கள் தான். தயவுசெய்து உண்மையான சம்பவத்தை போடுங்க. அங்கே டோக்கனுக்காகலாம் இல்லை. அந்த குண்டா இன்னமும் நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த குண்டாலாம் தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. அவர் கதிரவனோட அந்த எல்லாமே அழித்து இது பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் உண்மை சம்பவத்தை நீங்கள் தயவுசெய்து போட வேணும்னு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக கதிரவன் மீது வழக்கு பதிவு செய்யணும். அவர் A1 குற்றவாளியாக அவரை சேர்க்கணும். 120B அவர் தூண்டுதலில் தான் நடந்திருக்குது. கண்டிப்பாக சேர்க்கணும். மீதி இருக்கவங்களும் இன்னும் அடிப்படை உறுப்பிலேருந்து எடுக்கல திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதை தலைமை கழகம் அதை பார்த்து அவங்க எல்லாத்தையுமே அடிப்படை உறுப்பிலேருந்து வெளியெடுக்கணும். இனி இது போன்று நடக்கக்கூடாது திருச்சி மாவட்டத்தில். ஏன்னா சாதாரண பொருளுக்கே இப்படி பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது கிடையாது. இன்னும் அடுத்து பணம் பட்டுவாடா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா இதில் இன்னும் என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கே ஒரு தற்கொலை ஆகி போச்சு. பணம் கொடுக்குறதுல இன்னும் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக வந்து தலைமை கழகம் தான் அதை முடிவெடுத்து கரெக்டான ஒரு முடிவெடுத்து நல்லபடியாக நடத்தி முடிக்கணும். அதுக்கு தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக நேர்மையான முறையில் அவங்க வழி நடத்தணும். எங்களோட ஓட்டு வங்கி கணிசமாக 22% ஓட்டு வங்கி இருக்குது. பெரும்பான்மையானது முத்திரையர் சமுதாயம் ஓட்டு வங்கி அங்கே இருக்குது. ஆனால் அங்கே ரெட்டியார் சமுதாயத்துக்கு வேலையே இல்லை. ஆனால் இங்கே 2 சமுதாயத்தை ஒரு 10 பேரை 2 சமுதாயத்தில் 10 பேரை வச்சுட்டு அவர் ஜெயிக்கலாம் நினைக்கிறார். அவர் ஒரு இதில் பேட்டியில் சொல்கிறாரு, இனி என்னை எய்த்து நிற்கிறவங்க டெபாசிட் இழக்கணும், அடுத்து என்னை ஏற்று நிற்கிறதுக்கே பயம் வரணும் அப்படிங்கிற. இங்கே பெரும்பான்மையாக இருக்க அமைச்சர் கூட அந்த வார்த்தை சொல்லலை. பெரும்பான்மையாக பல ஆண்டுகளாக ஆண்டுகிட்டு இருக்க அமைச்சர் கூட அந்த வாயில் வரல. இவருக்கு இந்த துணிச்சல், இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? யார் கொடுத்தா அந்த தைரியத்தை அவருக்கு? காரணம், எங்களை போன்ற இன்னும் பல இளைஞர்கள் வந்து தெளிவாகுவாங்க இந்த ஒரு பேட்டி மூலமாக. இன்னும் என்ன மாதிரி நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாமல் இருப்பாங்க. இன்னும் கண்டிப்பாக வருவாங்க. இந்த தேர்தல் ஒரு தக்க பதிலடியாக இருக்கும். ஆனால் திமுக திருச்சியில் கண்டிப்பாக ஒரு தோல்வியை தழுவும். அது மாண்புமிகு முதல்வர் சொல்கிறது எதனால் நடந்துச்சு அப்படின்னு அவர் உணர்வார். அதுக்கப்புறம் அடிப்படை உறுப்பிலேருந்து எல்லாத்தையுமே நீக்கணும் அவர். கண்டிப்பாக புறக்கணிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த 23ஆம் தேதி ஓட்டு போடும்போது அதில் அந்த கோத்தை கண்டிப்பாக காமிப்பாங்க. இனி எங்களோட வேலை வந்து நாளையிலிருந்து எங்களோட வேலை வந்து தீவிரமாக அவரை எதிர்த்து நாங்கள் ஓட்டு கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். யார் எங்களை வந்து ஆதரிக்கிறோம், எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ, எங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக செயல்பட்டு கண்டிப்பாக அவங்களை வெற்றி பெற செய்வோம். எங்கள் பலம் என்ன நாங்கள் காமிப்போம். அதில் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இந்த எங்களோட நிலைப்பாடு 9 சட்டமன்ற தொகுதிக்குமே இந்த நிலைப்பாடு இருக்குது. இல்லை, நான் தான் 9 சட்டமன்ற தொகுதிக்குமே நாங்கள் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டோமே. இது வரைக்கும் இத்தனை நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் எங்களை யாரும் மதிக்கல போகல. எங்கள் ஏரியாவுக்கு ஓட்டு கேட்கிட்ட வந்தப்போ கூட கூட்டணி கட்சிக்கு ஒரு துண்டு போடுவோம், கூட்டணி கட்சி இது பண்ணுவோம், மைக்கில் பேசுவோன்ற அந்த இது கூட இல்லை. ஆனால் தென் மாவட்டத்தில் வந்து பெரும்பான்மையாக எங்கள் சமுதாயத்துக்கும்
குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு பிரச்சனை, அவங்க கூட இன்னைக்கு மதிக்கிறாங்க, அவங்களுக்கு கூட எங்கள் பலம் என்னன்னு தெரியுது, அவங்க கூட எங்கள் புகைப்படத்தை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இங்கே வாழ்கிறதே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமுதாயம் எங்களை வச்சு தான் இங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. ஆனால் எங்களுக்கான அங்கீகாரம் கிடையாது. அதுக்கு முதல் காரணம் எங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்ற ஒரு முதல் காரணத்தை வைக்கிறாங்க. சின்ன சின்ன தலைவர்கள் உருவாகி அந்த கொடுக்குற மரியாதையும் இது பண்ணிடுறாங்க. இதை தான் எங்கள் தலைவர் பசுமைமன்னர் வந்து அப்பயே சொன்னார், நம்ம 3 பேரும் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா, இருக்க 3 தலைவர்கள் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் பெரும்பான்மையான வெற்றி தொழில் இருக்கிறது நம்ம தான், 40 தொகுதி நம்ம சாலிடாக ஜெயிக்கலாம் அப்படின்னாங்க. அவர் இறந்து இத்தனை வருஷம் கழிச்சு இந்த நிலைப்பாட்டை யாரையும் எடுக்காமல் இன்றைக்கி ஓராறு அமைப்பு உருவானதுக்கப்புறம் இன்றைக்கி நிலைப்பாட்டை வந்து எடுக்கிறாங்க சில கட்சிங்க. நம்ம தனிச்சு நிற்போம், மெஜாரிட்டி காமிக்கணும். எப்படி நீங்கள் மெஜாரிட்டி காமிக்க முடியும்? ஒற்றுமைன்றது இல்லை. அதான் காரணம். மரியாதை கொடுக்கான்றது ஃபஸ்ட்டு தப்பு எங்கள் மேலே தான் இருக்குது, ஒற்றுமை இல்லாதனால தான். இனி வர ஜென்ரேஷன், நாங்கள் அடுத்த தலைமுறைகள் ஒற்றுமையாக இருந்து எங்களோட மரியாதையை நாங்கள் தான் பெற வேண்டி இருக்குது. அதை கண்டிப்பாக நாங்கள் திமுகவை இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் புறக்கணிக்கிறோம். எங்களை மதிக்கிறவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருந்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு கடுமையாக போராடுவோம். அந்த 5 நாள் சூறாவளி பிரச்சாரம் தான், டோர் பை டோர் போய் நாங்கள் ஓட்டு கேட்போம். கண்டிப்பாக அதில் எங்கள் தலைவர் பேரை சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ஓட்டு கேட்போம். அந்த தோல்வி புறக்கணிக்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ண போறீங்களா? ஆமாம், மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்கிற மாதிரி பிரச்சனை அப்படிலாம் இல்லை. நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பிரச்சனை பண்ண போகிறோம். இதுக்கு இடையில எங்களை வந்து மதிக்கிறவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக எங்கள் தலைவர்களை மதிக்கிறவங்களுக்கு, எங்கள் தலைவர் புகைப்படத்தை போட்டு மரியாதை செலுத்துறவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம்.